MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. அரசியல் விமர்சகர் திரு கலை இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது அங்கீகரித்திருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். அங்கீகரிக்கிறது அப்படிங்க பதிவு தான் செய்ய முடியும். புதிய கட்சி அங்கீகரிக்கிறது என்பது ஒரு தேர்தலுக்கு பின்னாடி அவங்க வாங்கின வாக்குகள் அடிப்படையில் டோட்டல் ஓட்ஸ் போல் பண்ண 1/6 6 ஒரு பங்கு வாக்குகள் வாங்கியிருந்தா அங்கீகரிப்பது. வெறும் பதிவு தானே கிடைக்கும், அங்கீகரிக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு தேர்தல் ஒரு கட்சி அங்கீகரிக்கும் முதல்ல பதிவு செய்யணும், அங்கீகரிக்கப்படணும். ஒரு தேர்தலை சந்திச்சு அதுல அதிக வாக்குகளை தேவைப்பட்ட வாக்குகளை வாங்கணும், இல்லாட்டி தேவைப்பட்ட சீட்டுகளை வாங்கணும். அதுக்கு நாம்ஸ் இருக்கு, அதுபடிதான் அங்கீகரிப்பாங்க. இப்ப எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவங்களுக்கு நிரந்தர சின்னம் இப்ப கிடைக்காது. கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் பதிவு செய்யப்பட்டதுனால. மற்றபடி அவங்களுக்கு எந்த நிரந்தர சின்னம் அங்கீகாரம் என்பது தேர்தலுக்கு பின்பு அவங்க வாங்கின வாக்குகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச வாக்குகளை வாங்கினாதான் கிடைக்கும். குறைந்தபட்ச வாக்குகளையோ குறைந்தபட்ச இடங்களையோ பெற்றால்தான், அந்த நியமிக்கப்பட்ட இடங்களையோ வாக்குகளையோ பெற்றால்தான் அங்கீகாரம் கிடைக்கும். தேர்தல் ஆணையம் டைரக்டா யாரையும் அங்கீகரிக்கிறது இல்லையே. அங்கீகரிக்கும் போதுதான் சின்னம் கிடைக்கும், நிரந்தர சின்னம் கிடைக்கும். இப்பெல்லாம் அவங்க மொத்த சின்னத்துல ஒண்ணு எடுத்து தேர்ந்தெடுத்து அவங்க அலாட் பண்ற சின்னத்துல தான் நிக்கணும். MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806.